तस्मै सहोवाच द्वे विद्ये वेदितव्ये इति स्म यत् ब्रह्मविदो वदन्ति पराचैव अपराच. இதனுடைய பாஷ்யத்தை இப்பொழுது பார்ப்போம். தஸ்மை ஷௌனகாய அங்கிராஹ கில உவாச்ச. மந்திரத்தில் தஸ்மை என்ற சொல் இருக்கின்றது. அதனுடைய பொருள் அவருக்கு. யாருக்கு என்று ஆசிரியர் கூறுகிறார். ஷௌனகாய, இங்கு சிஷ்யராக இருக்கின்ற ஷௌனகருக்கு. அங்கிராக, அங்கிரஸ் என்பவர். கில உவாச்ச, அவர் கூறினார். கிம் இத்யுச்சதே, என்ன உபதேசம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. கிம் இத்யுச்சதே என்று ஆசிரியர் கேட்கிறார். பிறகு மூலத்தில் இருக்கின்ற பதத்தை அப்படியே எழுதுகிறார். துவே வித்யே வேதிதவ்யே இதி, இரண்டு ஞானம் அறியப்பட வேண்டும். இரண்டு விதமான அறிவானது அறியத்தக்கதாக இருக்கின்றது. வேதிதவ்யே என்றால் தவ்ய பிரத்யயம் அர்ஹார்த்தே, அர்ஹதி இருக்கின்றது. இரண்டு தத்துவத்தை அல்லது இரண்டு ஞானத்தை அடைவதற்கு அர்ஹதை இருக்கின்றது. ஏவம் ஹ ஸ்ம கில யது பிரம்மவிதக வேதார்த்த அபிஜ்ஞாஹ பரமார்த்த தர்ஷினக வதந்தி. யது ஹ ஸ்ம, இதெல்லாம் இப்பொழுது விளக்குகின்றார். எது என்கின்ற மூலத்தில் இருக்கின்ற சொல் ஏ என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏ என்றால் எந்த. பிரம்மவிதக, பிரம்மவிதக என்ற சொல்லுக்கு பொருள் வேதார்த்த அபிஜ்ஞாஹா, வேதத்தினுடைய அர்த்தத்தை அறிந்தவர்கள். வேத அர்த்த அபிஜ்ஞாஹா என்றால் நன்கு அறிந்தவர்கள். வேதத்தில் பல கருத்துக்கள் பேசப்பட்டுள்ளதே, எந்த தத்துவத்தை அறிந்தவர்கள்? பரமார்த்த தர்ஷினக, அழகான சொல். பரமார்த்த தர்ஷினக, பரம்பொருளை பார்ப்பவர்கள். இங்கு தர்ஷி என்றால் அந்த ஞானத்துடன் கூடியவர்கள். என்ன சொல்கிறார்கள்? வதந்தி, வதந்தி என்றால் இந்த விதத்தில் கூறுகிறார்கள். இரண்டு ஞானம் அடையப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இங்கே ஹ ஸ்ம கில என்பதற்கெல்லாம் பொருள் இல்லை, பொருளற்ற சொற்கள். இதை நம்ம வேதத்தில் சொல்றது பொருள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால் என்ன சொல்லுவார்கள்? வேதம் ஞாபகப்படுத்துதான், கதைகளை எல்லாம் ஞாபகப்படுத்துவதற்காக இந்த சொற்கள் அல்லது அலங்காரத்திற்காக. இப்போ இரண்டு வித்தியை அறியப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அவைகள் என்ன என்று சொல்கிறார். கேத்தே இத்தியாக. கேத்தே என்றால் அந்த இரண்டும் என்ன என்று உபனிஷத் கூறுகின்றது. பராச்ச பரமாத்ம வித்யா, பரா வித்யா பரமாத்ம வித்யா. அபராச்ச, இனி அபர வித்யாவை கூறுகின்றார். தர்மா தர்ம சாதன தத் பல விஷயா. அபரா வித்யா என்பதற்கு சங்கரர் கூறுகின்ற பொருள் தர்ம அதர்ம சாதன தத் பல விஷயா. அதாவது கர்மகாண்டத்தில் பேசப்படுகின்ற விஷயம்னு சொல்லலாம். கர்மகாண்டத்தில் என்ன பேசப்படுகின்றது? தர்மா தர்மங்களை பற்றி பேசப்படுகிறது. ஆகவே தர்மா தர்மங்களை பற்றியும் அதற்கான சாதனைகளை பற்றியும் பேசுகின்ற விஷயங்கள், அது அபரா வித்யா. இனிதான் அந்த கேள்வியை கேட்கிறார். இங்கு சிஷ்யன் மோக்ஷத்திற்கு அல்லது எதை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகுமோ அந்த தத்துவத்தை உபதேசியுங்கள் என்று கேட்க, இவர் எதுக்கு கதை சொல்றது போல ரெண்டு தத்துவம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார். ஒன்று பரா அபரா என்றெல்லாம் எதற்கு? குருவானவர் கேட்ட கேள்விக்கு மீதி கேட்காத கேள்விக்கு பதில் சொல்கின்றார் என்ற கேள்வியை சங்கரர் இப்பொழுது உற்பத்தி செய்கின்றார். அடுத்தது பூர்வபக்ஷி. நனு கஸ்மின் விதிதே சர்வவித் பவதி இதி ஷௌனகேன பிருஷ்டம் தஸ்மின் வக்தவ்யே அபிருஷ்டம் ஆக அங்கிரா துவே வித்யே இத்தியாதி. கேள்வியானது கஸ்மின் விதிதே சர்வவித் பவதி இது ஷௌனகேன பிருஷ்டம். ஷௌனகர் என்பவரால் பிருஷ்டம் கேட்கப்பட்டது.
என்ன கேட்கப்பட்டது? கஸ்மின் விதிதே சர்வவித் பவதி. இங்கு சங்கரர் சுருக்கி சொல்றார். எதை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகிறது என்பது சௌனகரால் கேட்கப்பட்டது. தஸ்மின் வக்தவ்யே, அதைத்தானே கூறியாக வேண்டும். அபிருஷ்டம் என்றால் கேட்கப்படாதது ஆக இங்கு குருவானவர் சொல்கிறார். கேட்கப்படாததை குருவானவர் கூறுகிறார். என்ன சொல்றார்? துவே வித்யே வேதித்தவ்யே, 2 வித்யா அறியப்பட வேண்டும் என்று கூறுகிறாரே. இது கேள்வி. அதற்கு பதில் சொல்றார், நைஷ தோஷக. இந்த பதிலில் தோஷம் கிடையாது. ஏஷக ந தோஷக, இப்பொழுது நீ கூறியது தோஷம் அல்ல. காரணம் என்ன? கிரம அபேக்ஷத்வாத் பிரதிவச்சனஸ்ய. பிரதிவச்சனம் என்றால் ஆன்சர், உத்தரம். கிரம அபேக்ஷத்வாத் என்றால் படிப்படியாக உத்தரம் சொல்ல வேண்டும். கிரம அப்படின்னா ஆர்டர்லி, முறையாக, தெளிவாக. ஒருவர் ஒரு கேள்வியை நம்ம கேட்டால் அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. அந்த கேள்விக்கான பதிலை சொல்லும் பொழுது முறையாக சொல்ல வேண்டும், படிப்படியாக சொல்ல வேண்டும். அவருக்கு அந்த பதில் அந்த கேள்வியில் கேட்காட்டியும் கூட எதை சொன்னால் அவருக்கு புரியுமோ அதை சேர்த்து சொல்ல வேண்டும். அதைத்தான் சொல்றார் கிரம அபேக்ஷத்வாத். படிப்படியாக உபதேசம் செய்ய வேண்டும் என்கின்ற நியமம் இருக்கின்ற காரணத்தினால், எதற்கு அந்த நியமம்? பிரதிவச்சனஸ்ய, ஆன்சர், உத்தரத்திற்கு அந்த நியமம் இருக்கின்றது. பிறகு அபராஹி வித்யா அவித்யா சா நிராகர்த்தவ்யா. இது ஒரு முக்கியமான லைன், அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய லைன். என்ன லைன்? அபராவித்யாஹி அவித்யா. இப்போ அபராவித்யாவை ஆசிரியர் என்ன சொல்றார்? அவித்யா அப்படின்னு சொல்றார். அவித்யான்னு சொன்னா அதை சொல்ல போறார், அதை தெரிஞ்சதுனால ஒண்ணுமே தெரிஞ்சதற்கு சமம் அல்ல அப்படின்னு சொல்ல போறார். இப்போ அபராவித்யாஹி அவித்யா. அந்த அவித்யை என்ன செய்யணுமா? சா நிராகர்த்தவ்யா, அது நீக்கப்பட வேண்டும். இப்போ இந்த உலகத்துல இந்த உபநிஷத்திலே வரப்போகுது, பரீட்சலோகான் கர்மச்சிதான் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை பரீட்சை பண்ணணும் என்ற விஷயம் வரப்போகுது. எதற்கு உலகத்தை பரீட்சை பண்றோம்னா இந்த உலகத்தை நீக்குவதற்காக. உபநிஷத்து சிருஷ்டியை அறிமுகப்படுத்துது. எதற்கு? சிருஷ்டி இருக்குதுன்னு நிரூபிக்கிறதுக்கல்ல, சிருஷ்டியை நிஷேதம் செய்வதற்காக. அப்படி இந்த அவித்யாவானது நம்மால் நீக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த ஞானமும் அதை பற்றிய அறிவும் நமக்கு தேவை. அல்லது வியாக்கரணம் முதலிய ஞானம் இருந்தால்தான் பராவித்யாவை தெரிஞ்சுக்க முடியும், அப்படியும் எடுத்துக்கலாம். அபராவித்யாவினுடைய துணை கொண்டு பராவித்யாவுக்கு செல்ல முடியும். அல்லது அபராவித்யாவை பற்றிய ஞானம் இருந்தால்தான் இது மித்யா என்கின்ற புத்தி வரும். மித்யாங்கிற ஞானம் வந்தா அதிஷ்டானம் நமக்கு புரியும். ஆகவே அபராவித்யா அவித்யா சா நிராகர்த்தவ்யா. மேலும் கூறுகிறார், தத் விஷயேஹி விதிதே ந கிஞ்சித் தத்வதக விதிதம் ஸ்யாத் இதி. தத் விஷயே, அபராவித்யாவினுடைய விஷயத்தில் விதிதே, அபராவித்யாவை அறிந்தால் ந கிஞ்சித் தத்வதக விதிதம் ஸ்யாத், உண்மையில் எதையும் அறிந்ததற்கு சமம் அல்ல. இந்த வார்த்தை நமக்கு இருந்ததுன்னு சொன்னால் இந்த கர்வம் இதெல்லாம் வராது. நம்ம என்ன படிச்சிருக்கலாம், எவ்வளோ விதமான பதவியில் இருந்திருக்கலாம், எவ்வளோ விதமான பொருள் இருந்திருக்கலாம். பொதுவாக வித்யா கர்வம், ஏதோ படிச்சுட்டு கொஞ்சம் சான்ஸ்கிரிட் படித்தா என்ன வந்துடுது, அல்லது எந்த ஒரு ஞானம் நமக்கு வந்தாலும் அந்த ஞானத்தோட கர்வம் இதெல்லாம் வந்துடுது. இங்கே சங்கரர் சொல்றார், ந தத்துவதக விதிதம் சியாத். இந்த அபராவித்யாவை தெரிஞ்சிட்டதுனால ஒருவன் உண்மையிலேயே எதையும் தெரிந்தவன் அல்ல. காரணம் என்ன? அபராவித்யாஹி அவித்யா. பிறகு சொல்றார், நிராகிருத்யஹி பூர்வபக்ஷம் பశ్చాத் சித்தாந்தோ வக்தவ்யக பவதி இதி நியாயாத். இப்போ சாஸ்திரத்தில் என்ன நியாயம்னு சொன்னால், சாஸ்திரத்தை நம்ம உபதேசம் பண்ணிட்டு போகிறது மட்டுமல்லாமல் எங்கெங்கெல்லாம் பூர்வ பட்சம் வருகின்றதோ அந்த பூர்வ பட்சத்தை நீக்கி நம்ம சித்தாந்தத்தை நிலைநாட்டணும் என்பது ஒரு முறை. இங்கு நியாயம் அப்படின்னா டீச்சிங் மெத்தட், ஒரு விதமான முறை. அதான் சொல்றார், நிராகிருத்யகி பூர்வ பட்சம்.
பூர்வ பட்சத்தை நிராகரணம் செய்து பశ్చాத் பிறகு சித்தாந்தக வக்தவ்யக நம்முடைய நிர்ணயமானது சொல்லப்பட வேண்டும் என்பது நியாயமாக இருக்கின்றது. ஆகவே அபராவித்யாவும் நமக்கு தேவை. எதற்குனா நிராகரணம் செய்வதற்காக. இந்த பூர்வபக்ஷ சித்தாந்தத்துடன் இந்த பாஷ்யம் முடிவடைகிறது. இப்போ மூலத்தில் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்? கேள்வியை கேட்டார், கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதேன்னு சொல்லி, அதற்கு பதிலாக என்ன சொன்னார்? இனி நம்ம பாஷ்யத்திலிருந்து மூலத்தில் இருக்கோம். பதிலாக 2 வித்யா அறியப்பட வேண்டும் சொன்னார். சொன்ன உடனே அடுத்த ஆகாங்ஷா, அடுத்த விருப்பம் நமக்கு என்ன வரும்? அந்த 2 வித்யா என்ன? பேரு தான் கொடுத்துருக்கார், பராவித்யா அபராவித்யான்னு சொல்லி. இனி அடுத்த மந்திரத்தில் எது அபராவித்யா என்றும் எது பராவித்யா என்றும் சொல்றார். 5வது மந்திரத்தில் எவைகளெல்லாம் அபராவித்யா, கீழான வித்யா, மோட்சத்தை தராத வித்யா என்று சொல்றார். பிறகு கடைசி வரியில எது பராவித்யான்னு லட்சணம் கொடுக்கிறார். அதற்கு அடுத்த மந்திரத்தில் பராவித்யா மீண்டும் விளக்கப்படும். இப்பொழுது 5வது மந்திரம். தத்ரா பரா ரிக்வேதோ யஜுர்வேதஹ சாமவேதோதர்வவேதஹ சிக்ஷா கல்போ வியாக்கரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷமிதி அதः பரா யயா ததக்ஷரமதிகம்யதே. எவைகளெல்லாம் அபராவித்யா? மூலத்தில் தத்ர, தத்ர என்றால் தயோகோ மத்தியே, பரா அபராவித்யா இந்த இவைகளுக்கு இடையில், அபரா உபனிஷத்தை சொல்லுது, இவைகளெல்லாம் அபராவித்யா. எவைகள்? ரிக்வேதக, யஜுர்வேதக, சாமவேதக, அதர்வவேதக. 4 வேதங்களும் அபராவித்யா. அதர்வ வேதக, அதர்வண வேதக என்று 2 விதத்திலும் கூறப்படும். பிறகு இந்த வேதத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக வேதத்தினுடைய அங்கங்கள் 6 சொல்லப்படுகிறது. அங்கங்கள் என்றால் வேதத்தை முழுமையாக புரிந்து கொள்ள பயன்படுகின்ற 6 விதமான சாஸ்திரங்கள். அந்த 6 விதமான வேத அங்கங்களும் அபராவித்யா என்று சொல்லப்படுகிறது. அடுத்த பகுதியில் சிக்ஷா, சிக்ஷா என்றால் உச்சாரண சாஸ்திரம், எப்படி வேத மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் என்கின்ற சாஸ்திரம் சிக்ஷா. கல்பக, கல்பக என்றால் அனுஷ்டான கிரமக, யாகங்களை அல்லது எப்படி அனுஷ்டானம் செய்ய வேண்டும், யாக அனுஷ்டானங்களெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்பது கல்பக. இதெல்லாம் சூத்திரத்தினுடைய அமைப்பில் இருக்கின்றது. மந்திரங்களை எங்கே பிரயோகம் பண்ணணும், எப்படி யாகங்கள் அனுஷ்டானம் பண்ணுறதுங்கிற கிரமத்தை சொல்கின்ற சாஸ்திரம் கல்பசாஸ்திரம். வியாக்கரணம் நமக்கு தெரிஞ்ச சாஸ்திரம். வியாக்கரம்னா என்னன்னு தெரியும், இலக்கணம். நிருக்தம், நிருக்தம் என்றால் எட்டிமாலஜி, ஒரு சப்தம் எப்படி வருகிறது என்று வியுத்பத்தியை பார்ப்பது. இப்போ ராமக என்றால் ரம் என்கின்ற தாதுவிலிருந்து ரமதே ரமயதி இதி ராமக, யார் தன்னிடத்தில் சுகமாக மற்றவர்களையும் சுகப்படுத்துகிறாரோ அவர் ராமன். இப்படி ஒரு சொல் எதிலிருந்து எந்த தாதுவிலிருந்து வருகின்றது என்கின்ற விசாரம் நிருக்தம். இங்கிலீஷில் எட்டிமாலஜி என்று சொல்வது. அடுத்தது சந்தக. சந்தக என்றால் செய்யுள் அமைப்பு, எவ்வளவு அக்ஷரங்கள் இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம். இறுதியாக ஜோதிஷம். ஜோதிஷம் என்பது யாகங்களை அனுஷ்டானம் செய்ய வேண்டிய கால நிர்ணயம், கால நிர்ணயத்தை பற்றி பேசுகின்ற சாஸ்திரம். இப்போ கிரகண காலத்தில் இந்த தர்ப்பணம் பண்ணணும், இந்த யாகம் பண்ணணும்னு சொல்லியிருக்குன்னா
அப்போ நமக்கு அந்த ஒரு சாஸ்திரம் இருக்கணுமே, எப்போ கிரகணம் வரும், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் என்றெல்லாம். அப்படி ஜோதிஷம் என்பது கால தத்துவத்தை நிர்ணயிப்பது. இது ஒரு விதமான சாஸ்திரம். இன்னைக்கு நம்ம பஞ்சாங்கத்தை வச்சுட்டு எல்லாம் சொல்லிடுறோம். இன்னைக்கு தான் டெலஸ்கோப் வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு சொல்றாங்க என்னைக்கு கிரகணம் வருதுன்னு சொல்லி. நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்து அதை விட கரெக்டாக துல்லியமாக சொல்றோம்னா இது வெறும் கற்பனை அல்ல, ஸ்ரத்தா விஷயம் அல்ல, இது ஒரு உண்மையான சரியான சாஸ்திரமாக இருந்து வருகிறது. உண்மையிலேயே ஜோதிஷம் என்பது யாகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சாஸ்திரமாக இருந்தது. பின்னாடி தான் மக்கள் அவர்களுடைய பலகீனத்தினால எதிர்காலத்தை எல்லாம் கணிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறார்கள். இப்போ இந்த சாஸ்திரம் தவறாக பயன்படுத்துகிறதே தவிர சாஸ்திரத்தில் தவறே கிடையாது. இதில் நமக்கு வேதாந்தம் படிக்கணும்னு சொன்னால் வியாக்கரணம் கொஞ்சம் சிக்ஷா இருந்தால் போதும். கல்பக நிருக்தம் அவ்வளோ அவசியம் இல்லை. சந்தக ஜோதிஷம் இதெல்லாம் அவசியம் கிடையாது. வேதாந்தத்துக்கு ஓரளவு வியாக்கரணம், சிக்ஷானா எப்படி படிக்கணுங்கிற முறை அது ஓரளவு தெரியாட்டியும் கூட கொஞ்சம் வியாக்கரணம் மட்டும் நமக்கு வேதாந்தம் உபனிஷத் படிக்கிறதுக்கு இருந்தால் போதும். இதெல்லாம் என்னன்னா அபராவித்யான்னு சொல்லிட்டார். பிறகு எது பராவித்யா கடைசி வரையில் சொல்றார். அத ஆன் த அதர் ஹேண்ட், அத என்றால் அபராவித்யாவில் அபராவித்யா சொல்லியாச்சு. பராவித்யா பரா என்றால் பராவித்யா யயா ததக்ஷரம் அதிகம்யதே. யயா எந்த ஞானத்தினால், தது அக்ஷரம் அந்த அழியாத தத்துவம், அதிகம்யதே அடையப்படுகிறதோ, சா பராவித்யா என்று புரிந்து கொள்ள வேண்டும். யயா என்றால் எந்த ஒரு வித்யா, எந்த ஒரு ஞானத்தினால் அந்த அக்ஷரமானது, க்ஷரம்னா அழிவது, அக்ஷரம்னா அழியாதது, அதிகம்யதே அடையப்படுகிறதோ, சா பராவித்யா அது பராவித்யா. இப்போ இந்த இடத்துல உபனிஷத் என்ன செய்திருக்கு, பராவித்யா அபராவித்யான்னு ரெண்டு வித்யாவை அறிமுகப்படுத்திட்டு அபராவித்யாவை என்லிஸ்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் அபராவித்யான்னு சொல்லியாச்சு. பிறகு பராவித்யான்னு சொல்றதுக்கு ஒரு வித்யாவும் கிடையாது. ஏன்னா இருக்கிற எல்லாத்தையும் சொல்லியாச்சே, 4 வேதம் 6 அங்கம் எல்லாத்தையும் அபரான்னு சொன்னா இனி எங்க போய் பராவித்யாவுக்கு இடம் இருக்க போகுது. அதனால பராவித்யா இதுன்னு சொல்றதுக்கு உபனிஷத்துக்கு ஸ்தலமே கிடையாது. அதனால உபனிஷத் என்ன செய்யுது, இது பராவித்யான்னு சொல்ல முடியாது, சொல்றதுக்கு சான்ஸே இல்லையே. எல்லா ருக்வேதம் யஜுர்வேதம் இருக்கிற வேதம் எல்லாம் அபரான்னு சொல்லியாச்சு, அதனுடைய அங்கங்களும் அபரான்னு சொல்லியாச்சு. இனி பராவித்யான்னு புதுசா வித்யா வேற எங்க இருக்க போகுது. அதனால உபனிஷத்தினால சொல்ல முடியாது பராவித்யா என்னன்னு சொல்லி. அதனால உபனிஷத் என்ன சொல்லுது, எதனால் ஒரு தத்துவத்தை சொல்லுது, பிரம்மத்தை அறிய முடியுமோ அது பராவித்யான்னு சொல்லிடுது. இப்போ இங்க இது பராவித்யான்னு சொல்லவே கிடையாது. இதுலேயும் சரி இதுக்கு அப்புறம் சரி சொல்லதும் கிடையாது, சொல்லவும் முடியாது. பிறகு எப்படின்னா இன்டைரக்டா சொல்லுது, ஏதோ ஒரு ஞானம், அந்த எந்த ஞானத்தினால் இதற்கு அடுத்த மந்திரத்துல பராவித்யாவே வரப்போறது இல்லை, பிரம்மத்தினுடைய லட்சணம் வரப்போகுது. இப்படிப்பட்ட லட்சணத்தை உடைய பிரம்மத்தை எந்த ஒரு ஞானத்தினால் அறிய முடியுமோ அந்த ஞானம் பராவித்யா. அப்படித்தான் உபனிஷத் சொல்லியிருக்கு. யயா என்றால் எந்த ஒரு ஞானத்தினால், அக்ஷரம் அக்ஷரம் என்றால் அழியாத தத்துவம். அடுத்த மந்திரத்துல அழியாத தத்துவத்தினுடைய லட்சணம் சொல்லப்படுகிறது. அப்போ பிரம்மத்தினுடைய லட்சணம் நமக்கு சொல்லி, இப்படிப்பட்ட லட்சணம் எந்த ஞானத்தினால் அடையப்படுமோ அது பராவித்யா, அதுதான் மேலான வித்யா என்று சொல்லப்படுகிறது. இதுல நமக்கு சில சந்தேகங்கள்லாம் வரப்போகுது. ருக்வேதம் எல்லாமே அபராவித்யான்னு சொன்னா பிறகு உபனிஷத் என்ன, அதெல்லாம் சங்கராச்சாரியார் விளக்க போறார் இந்த பாஷ்யத்துல. ஒரு கேள்வி கேட்டு ருக்வேதம் யஜுர்வேதம் எல்லாமே அபராவித்யான்னு சொன்னா உபனிஷத் எதிர்க்குள்ள இருக்கு, இந்த கேள்வி எல்லாம் உள்ளே வர இருக்கின்றது. இனி நம்ம பாஷ்யத்திற்குள் செல்லலாம். தத்ர கா அபரா இத்யுச்சதே. தத்ர இந்த பரா அபரா வித்யா மத்தியில், கா எந்த வித்யா, அபரா உச்சதே அபரா வித்யா என்று சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் சங்கராச்சாரியார் விளக்க போறது கிடையாது, அப்படியே எழுதிட்டு விட்டுறார். மூலத்தில் இருக்கிறது அப்படியே சொல்றார். ரிக் வேதக யஜுர்வேதக சாமவேதக அதர்வவேதக இது ஏதே சத்வாரக வேதாக, 4 வேதங்கள்.
சிக்ஷா கல்போ வியாக்கரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷமிதி அங்காணி ஷடு ஏஷா அபரா வித்யா. இந்த 6 அங்கங்கள் அபரா வித்யா. இதெல்லாம் அப்படியே மூலத்தில் இருக்கிறத சொல்லிட்டார். இனி அத இதானீம் இயம் பரா வித்யா உச்சதே யயா தது வக்ஷ்யமான விசேஷணம் அக்ஷரம் அதிகம்யதே பிராப்யதே. இப்போ கடைசி பகுதியை விளக்கிறார். அத என்றால் இப்பொழுது, இயம் இது பராவித்யா, இது பராவித்யா. அது எதுன்னு சொல்லவே கிடையாது. பிறகு எதுங்கிற கேள்வி வரும்போது என்ன சொல்றார்? யயா, எதனால் இப்பொழுது பராவித்யா சொல்லப்படுகிறது. அந்த பராவித்யா என்றால் என்ன? எதனால்? தது வக்ஷ்யமான விசேஷம் அக்ஷரம், அடுத்த மந்திரத்தில் சொல்லப் போகின்ற விசேஷங்களை, குணங்களை உடைய அல்லது சொரூபத்தை உடைய அந்த அக்ஷரம் பிரம்மமானது அதிகம்யதே. அதிகம்யதேங்கிறது மந்திரத்தில் இருக்கு. அதனுடைய அர்த்தம் பிராப்யதே, அடையப்படுகிறதோ, அது பராவித்யா. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல? பராவித்யா என்பது எந்த ஒரு ஞானத்தினால் இங்கு சொல்லப்பட இருக்கின்ற பிரம்ம தத்துவம் அடையப்படுகிறதோ அது பராவித்யா. இதுல முதல் சந்தேகம் என்ன எடுத்துக்கிறார்? அதிகம்யதேங்கிற சொல்ல எடுத்துட்டு விசாரம் பண்றார். அதிகம்யதே என்றால் அடையப்படுகிறது என்று பொருள் சொல்லப்பட்டது. இப்ப என்ன சொல்றார்? பரபிரம்மத்தை அறிதலே அடைதல் என்று முதலில் நிரூபிக்கிறார். அதான் அடுத்து வர்ற பாஷ்யம். அதிகம்யதேங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்லிட்டார்? பிராப்யதேன்னு சொல்லிட்டார், அடையப்படுகிறதோன்னு சொல்லிட்டார். நம்ம என்ன சொல்லணும் சரியா? பராவித்யான்னு சொன்னா எந்த ஞானத்தினால் அந்த பிரம்மன் அறியப்படுகிறதோ அந்த ஞானம் தானே பராவித்யான்னு சொல்லணும். ஆனா இங்க உபனிஷத் என்ன சொல்லியிருக்கு? எந்த ஒரு ஞானத்தினால் அந்த பிரம்மன் அடையப்படுகிறதோ அது பராவித்யான்னு சொல்லியிருக்கு. அதுல சூக்ஷ்மம் நமக்கு இப்பொழுது புரிகின்றதோ? அபராவித்யா சொல்லியாச்சு. பராவித்யான்னு என்ன சொல்லணும்? அந்த பராவித்யா இதுதான்னு சொல்லாட்டியும் கூட எந்த ஒரு ஞானத்தினால் இப்படிப்பட்ட பிரம்மன் அறியப்படுகிறதோ அந்த ஞானம் பராவித்யான்னு சொல்லணும். ஆனா உபனிஷத்து வேற என்ன செஞ்சிருக்கு? எந்த ஒரு ஞானத்தினால் இப்படிப்பட்ட பிரம்மன் அடையப்படுகிறதோ அது பராவித்யான்னு சொல்லியிருக்கு. அப்ப சங்கராச்சாரியார் இந்த இடத்துல நிரூபிக்கிறார், பிரம்மத்தை அறிதல் என்பதும் பிரம்மத்தை அடைதல் என்பதும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றார். இது ஒரு முக்கியமான கருத்து. பிரம்மத்தை அறிதலே பிரம்மத்தை அடைதல். இப்போ ஒரு பொருளை அறிதலே அதை அடைதல் என்றால் அந்த பொருளை நாம் அடையாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். அந்த காரணம் அஜ்ஞானம் அல்லது அவித்யா. இப்ப தசமோ நஷ்டக அப்படிங்கிற கதையில 10வது மனிதனை அறிதலே 10வது மனிதனை அடைதல் என்றால் அவன் அறியாமையினால் இழந்துள்ளான். பிரம்மத்தை அறிதலே பிரம்மத்தை அடைதல் என்றால் அந்த பிரம்மத்திற்கும் அதை அடையாமல் இருப்பதற்கும் இடைவெளி அவித்யா. அதை முதல்ல நிரூபிக்கிறார். அதற்கு பிறகுதான் அந்த கேள்வியை எடுத்துட்டு இப்ப எல்லாமே அபராவித்யான்னா என்ன ஆகிறது அந்த பதிலுக்கு வர்றார். இப்பொழுது பாஷ்யம். அதிபூர்வஸ்ய கமேகே பிராயசக பிராப்தி அர்த்தத்வாத். இலக்கணத்துக்கு வர்றார். அதிகம்யதேங்கிற சொல்லுல தாது கம் அப்படிங்கிற தாது, கம் கச்சதி, அதுக்கு உபசர்க்கமா இருக்கிறது அதி என்பது. அதனால சொல்றார் அதிபூர்வஸ்ய. அதி என்ற உபசர்க்கத்தை முன்கொண்ட கமேகே, கம் என்கின்ற தாதுவுக்கு பிராயசக பொதுவாக நார்மலி அப்படின்னு சொல்லுவோமே, பிராப்தி அர்த்தத்வாத் அடைதல் என்பது அர்த்தம். இப்ப கச்சதி அப்படின்னு கம் தாதுனுடைய அர்த்தம் செல்கிறான். அதுல அதிங்கிற சொல்ல முன்னாடி சேர்ந்தா அடைகிறான் என்பது பொருள். அதிகச்சதி என்றால் அடைகின்றான், அதிகம்யதே என்றால் அடையப்படுகிறது. பாசிவ் வாய்ஸ், அதிகம்யதே அடையப்படுகிறது. பிறகு இங்க சொல்றார் நச்ச பரப்பிராப்தேகே அவகம அர்த்தஸ்ய ச பேதக அஸ்தி. இது ஒரு முக்கியமான வார்த்தை. பரப்பிராப்தேகே,
பரத்தை அடைதலுக்கும் அவகம அர்த்தஸ்யச பரத்தை அறிவதற்கும் பேதக நாஸ்தி வேறுபாடு கிடையாது. பரத்தை அறிதலுக்கும் பரத்தை அடைதலுக்கும் வேறுபாடு கிடையாது. இப்ப வேறுபாடு கிடையாதுன்னு சொன்னா பிறகு அந்த பரத்தை அடையாமல் இருப்பதற்கு எது தடையாக இருக்கிறது? அடுத்த பகுதி, அவித்யாயாக அபாயக ஏவகி பரப்பிராப்திகி ந அர்த்தாந்தரம். இப்ப பரப்பிராப்தினா என்னன்னா பரத்தை அடைதல் அல்ல, அவித்யாயாக அபாயக, அபாயகன நீக்குதல், அவித்யை நீக்குதல் தான் பரப்பிராப்திகி ந அர்த்தாந்தரம், வேறு அர்த்தம் கிடையாது. ந அர்த்தாந்தரம் என்றால் வேறு விதமான அர்த்தமோ வேறு விதமான சிந்தனையோ இங்கு கிடையாது. இப்ப பரப்பிராப்தி என்பது பரக் அவகதி, அவகதினா ஞானம், அவகதிகி ஏவ கதிகின்னு சொல்லுவார்கள். அவகதினா புரிந்து கொள்வது, கதினா அடைதல். இப்ப பிரம்ம அவகதிகி பிரம்ம கதி, பிரம்மத்தை அறிதல் பிரம்மத்தை அடைதல். அதனாலதான் உபனிஷத் என்ன சொல்லியிருக்கு, பராவித்யாவை சொல்லும் போது இங்க ரெண்டு கருத்து இருக்கு. இதுதான் பராவித்யான்னு சொல்லல, இனி ஒன்னு சொல்லியிருக்கு, பராவித்யா என்பது எந்த வித்யாவில் பிரம்மன் அடையப்படுகிறதோன்னு சொல்லியிருக்கு. அப்ப இங்க ரெண்டும் சொல்லி ஆகணும். இதுதான் பராவித்யான்னு ஏன் சொல்லல, அதற்கு விளக்கம் பிறகு. பிறகு பிரம்மத்தை அடைதல் அறிதல் எப்படி என்றால், பிரம்மத்தை அடையாமல் நமக்கு குறுக்கே இருப்பது அவித்யா அல்லது அஜ்ஞானம். இனி அந்த கேள்வி வருது, எல்லா ருக்வேதம் யஜுர்வேதம் எல்லாமே அபராவித்யான்னு சொன்னா உபனிஷத்தும் அபராவித்யா ஆயிருது. அப்ப என்ன நிலையாகும்? அதை முதல்ல கேள்வியா சொல்லி பதில் சொல்றார். பாஷ்யம், நனு ருக்வேதாதி பாஹ்யாக தர்ஹி சா கதம் பராவித்யா ஸ்யாத் மோக்ஷ சாதனம் ச. ருக்வேதாதி பாஹ்யா சா கதம் பராவித்யா ஸ்யாத் மோக்ஷ சாதனம் ச. எல்லா வேதங்களும் அபராவித்யா என்று சொல்லிவிட்டால் ருக்வேதங்களுக்கு பாஹ்யமாக வெளியாக இருப்பது மோக்ஷ சாதனம் எப்படி அமையும்? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மோக்ஷ சாதனம் என்பது உபனிஷத்தா பிரமாணம், வேதம்தான் பிரமாணம்னு சொல்லியிருக்கோம் மோக்ஷத்திற்கு. அப்பொழுது ருக்வேதங்களுக்கு வெளியே இருப்பது எப்படி மோக்ஷத்திற்கு சாதனமாகும்? அது மட்டுமல்ல, அடுத்ததுல சொல்றார், யா வேத பாஹ்யாக ஸ்மிருதயக இதி ச ஸ்மரந்தி. இங்கு மனுஸ்மிருதியை உன்னை மனசுல வச்சுட்டு சொல்றார், வேத பாஹ்யங்களாக எது இருக்கின்றதோ அந்த ஸ்மிருதிகள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும். குதிருஷ்டி என்று மனுஸ்மிருதி சொல்றார். குதிருஷ்டி என்றால் வேதத்திற்கு முரண்பாடாக சொல்லப்படுகின்ற அனைத்தையும் நீக்கத்தக்கது, எடுக்கத்தக்கதல்ல என்று ஸ்மரந்தி, ஸ்மரந்தினா மனு சொல்லி இருக்கின்றார். அதனால என்ன செய்யணுமா, குதிருஷ்டித்வாத் நிஷ்பலத்வாத் அனாதேயா ஸ்யாத். குதிருஷ்டினா சரியான ஞானம் அங்கு இருக்காது, நிஷ்பலத்வாத் சரியான ஞானம் இல்லைன்னா அங்க ஒரு பிரயோஜனமும் இருக்காது. என்ன செய்யணும்னா அனாதேயா, அதை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது, இவ்விதம் ஆகிவிடும். இப்ப வேதம் அவ்விதம் ஆகுனா உபனிஷத்தினுடைய கதி என்னன்னா, உபனிஷத்து வேதத்திற்குள்ளதான் இருக்கு. ஆகவே சொல்றார், உபனிஷதாம் ச ருக்வேதாதி பாஹ்யத்துவம் ஸ்யாத். உபனிஷத்திற்கும் ருக்வேதங்களிலிருந்து வெளியே வருவது ஆகிவிடும். வெளியே வருவதுன்னா ருக்வேதம் அபராவித்யான்னு சொல்லிட்டா அந்த பராவித்யா கண்டிப்பா உபனிஷத்தா இருக்காது. காரணம் என்ன, ருக்வேதம் அபராவித்யாக்குள்ள போயாச்சு, ருக்வேதத்துக்குள்ளதான் உபனிஷத்தெல்லாம் இருக்கு. ருக்வேதம்னா எல்லா வேதத்துக்குள்ளதான் உபனிஷத்துக்களும் இருக்கின்றது. அப்பொழுது எப்படி அது பராவித்யா ஸ்யாத்? அந்த உபனிஷத்தை நாம் மோட்சத்திற்கு படிக்க கூடாது, வேற ஏதாவது வேணா படிச்சுக்கலாமே தவிர மோட்ச சாதனமா நம்ம உபனிஷத்தை படிக்க கூடாது. படிச்சு அதெல்லாம் அபராவித்யா தானே என்ற கேள்வி வருகிறது. இப்ப இதுல இருந்து நம்ம சமாதானம் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? இந்த ஒரு வேதத்தினுடைய பாஹ்யமாக உபனிஷத் செல்லக்கூடாது. இப்போ உபனிஷத்து வேதத்துக்குள்ள இருந்தா தான் வேதம் பிரமாணமாக நாம் வைக்க முடியும்னா நம்ம என்ன சொல்லி ஆகணும்? உபனிஷத்
வேதம் பாஹ்யம் அல்ல, வேதத்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா அபராவித்யா ஆகுது. அபராவித்யான்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா உபனிஷத்தை வெளியே எடுத்தாகணும். உபனிஷத்தை வெளியே எடுத்துட்டோம், வேதத்திலிருந்து உபனிஷத்தை பிருத்தக் தனியா எடுத்துட்டோம் அப்படின்னா அது வேத பாஹ்யம். வேத பாஹ்யமா இருந்ததுன்னா அதை நம்ம எடுத்துக்க கூடாது, மோட்ச சாதனம் கிடையாது. மனுஸ்மிருதியில சொல்லிட்டார், வேதத்துக்கு வெளியே இருக்கிறது எல்லாம் நீக்கப்பட வேண்டும் சொல்லி. வேதத்துக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா அது அபராவித்யா ஆயிருது. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்பது கேள்வி. இனி அடுத்தது சொல்றார், ரிக்வேதாதித்வேத்து பிருதக்கரணம் அனர்த்தம். அது என்னன்னு சொன்னா, ரிக்வேதாதி இந்த உபனிஷத்து தான் இப்ப நமக்கு விசாரத்தில் இருக்கு. உபனிஷத்தை ரிக்வேதத்துக்குள்ளேயே போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா பிறகு தனியா உபனிஷத்து பராவித்யா, ரிக்வேதம் அபராவித்யான்னு இங்க சொல்லி இருக்கணும். ஆனா அப்படி சொல்லலையே. பிறகு என்ன செய்திருக்கு, உபனிஷத்தை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னு சொன்னா எதற்கு ரிக்வேதங்கள் எல்லாம் அபராவித்யான்னு சொல்லிட்டு பிறகு உபனிஷத்தை என்ன வித்யான்னு நம்ம சொல்ல முடியும்? ஆகவே எந்த விதத்திலும் இதற்கு நம்ம பதில் சொல்ல முடியாது என்ற நிலைக்கு வருகின்றது. அத பரா இதி, இங்க உபனிஷத் அத பரா அப்படின்னு சொல்லி பராவித்யாவை செப்பரேட் தனியா சொல்ல போலாம். இதற்கு ரெண்டு விதத்தில் பதில் சொல்ல முடியும். இங்க பாஷ்யத்துல சொல்ற ஒரு பதில முதல்ல பார்க்கலாம், பிறகு இனியொரு பதிலும் இருக்கின்றது. முதலில் பாஷ்யத்தில் இனிமேல் சொல்ல போகின்ற பதில் என்னவென்றால், இங்க உபனிஷத்து ரிக்வேதம் யஜுர்வேதம் இவைகளெல்லாம் அபராவித்யா என்று சொல்லும் பொழுது, அந்த அபராவித்யா என்று சொல்வது உபனிஷத் அல்லது வேதத்தினுடைய சப்த ராசி, அந்த சவுண்டை தான் சொல்லுதே தவிர அதனால சொல்லப்பட்ட ஞானத்தை பற்றி உபனிஷத் சொல்லல. இப்போ உபனிஷத் வேதமெல்லாம் அபராவித்யான்னு சொன்னா வேதத்தை சாண்ட் பண்ற ஞானம், அந்த இலக்கணம் இவைகளைத்தான் சொல்லுதே தவிர அந்த வேத சொற்களிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற அறிவை பற்றி உபனிஷத் பேசல. வேதத்தினுடைய சப்த ராசியத்தான் வேதம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஒருவர் நான் ரிக்வேதம் முழுவதும் படிச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? ரிக்வேதம் முழுவதும் அத்தியனம் செய்திருக்கின்றார் என்று பொருள். அந்த சப்த ராசினா அந்த சப்தங்கள் தான் அபராவித்யான்னு சொல்லப்பட்டுள்ளது. சப்தத்திலிருந்து உருவான ஞானத்தை அபராவித்யா என்று சொல்லவில்லை. அதுக்கப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சப்தத்திலிருந்து உருவான ஞானம் ரெண்டு விதமான ஞானம். கர்மகாண்ட சப்தத்திலிருந்து உருவான ஞானம் அபராவித்யா, பிறகு ஞான காண்டமான உபனிஷத் சப்தத்திலிருந்து உருவான ஞானம் பராவித்யா என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு என்ன சொல்றார் சங்கரர், இங்க பராவித்யா என்று சொன்னால் இந்த உபனிஷத்தினுடைய சப்த ராசிகள், இப்போ நம்ம கட்டோபனிஷத் அல்லது முண்டகோபனிஷத் படிக்கிறோம், இந்த மந்திரங்கள், அந்த மந்திரங்களும் கூட அபராவித்யா தான். அதனாலதான் அந்த மந்திரமே நமக்கு தெரியலினாலும் மோட்சத்தை அடைய முடியும். அந்த மந்திரமும் அபராவித்யா. பிறகு பராவித்யா என்னன்னா, இந்த மந்திரங்களிலிருந்து ஒரு ஞானம் வருதே, அந்த ஞானம் பராவித்யான்னு சொல்றார். அதான் சங்கரர் கொடுக்கிற பொருள். இப்போ பராவித்யா அபராவித்யான்னு சொன்னா, அபராவித்யா என்றால் முழு வேதம், அதில் உபனிஷத்தும் அடங்குகிறது. முழு வேதத்துல உபனிஷத்தையும் சேர்த்திக்கிறோம். பிறகு எது பராவித்யா என்றால் உபனிஷத்தினுடைய சப்தம் அபராவித்யா, அந்த சப்தத்திலிருந்து ஒரு ஞானம் வருது, அது பராவித்யா, அதுதான் மோட்சத்தை கொடுக்கும். அதுதான் இங்கு கொடுக்கின்ற பொருள். இனி நம்ம சாதாரணமா வேறொரு இடத்துல அல்லது இனி ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா, ரிக்வேதக இஸ் ஈக்குவல் டு கர்மகாண்டம். அங்க உபனிஷத்தை விட்டுறணும். அதுக்கெல்லாம் பல பிரமாணம் இருக்கு. கீதையில பல இடங்களை சொல்றார். நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனங்கிற இடத்துல எல்லாம் இந்த உலகத்தை பற்றி வேதம் பேசுகிறது. திரைகுண்ய விஷயா வேதாகா அப்படின்னு சொல்றார் 2வது அத்தியாயத்துல. வேதங்கள் 3 குணமான இந்த உலகத்தை பற்றி பேசுகிறதுன்னு சொல்ற இடத்துல உபனிஷத்தை விட்டுட்டு அங்க பகவான் வேதம்ங்கிற சொல்ல பயன்படுத்துறார். அதனால எப்பொழுதுமே சாதாரணமா வேதம் அங்கிற சொல்லுக்கு உபனிஷத்தை விட்டுட்டு வேதத்தினுடைய முதல் பாகத்தை தான் குறிக்கிறது வழக்கம். அதனாலதான் வேதாந்தம்னு தனியா நம்ம சொல்றோம்.
இப்போ உபனிஷத்து இங்க அபராவித்யா ருக்வேதக யஜுர்வேதகன்னு சொல்லும் போது வேதத்தினுடைய முதல் பகுதியை சொல்லுது, உபனிஷத்தை விட்டுடுது அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ருக்வேதந்தான் அபராவித்யானா வேதத்தினுடைய கர்மகாண்டம் அபராவித்யா, ஞான காண்டம் அபராவித்யா அல்ல. அது ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். பிறகு உபனிஷத் என்ன ஆகும்னா இந்த சப்தராசி ஆகட்டும் இந்த ஞானம் ஆகட்டும் அது பராவித்யாவா வந்துடும். அந்த அர்த்தத்தை இங்க ஆசிரியர் சொல்லல. இப்போ வேதத்துக்கு ரெண்டு பொருள். வேதம்னு சொன்னா கர்மகாண்டம் மட்டும் அல்லது முழு வேதம் உபனிஷத் கூடிய. நம்ம ரெண்டாவது பார்த்த பொருள் வேதம்ங்கிற சொல்லுக்கு கர்மகாண்டத்தை மட்டும் எடுத்துட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அது அபராவித்யா. பராவித்யான்னா என்னன்னா ஞான காண்டம் அல்லது உபனிஷத். அல்லது இங்கு சங்கரர் கூறியபடி வேதம்னு சொல்ல முழு வேதம், அந்த முழு வேதத்தினுடைய சப்த ஞானம் பராவித்யா, அந்த முழு வேதத்தில் இருக்கின்ற உபனிஷத்தினுடைய அர்த்த ஞானம் பராவித்யா, முழு வேதத்தினுடைய சப்த ஞானம் அது அபராவித்யா என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்க சொல்றார். ந ந என்றால் இந்த கேள்வி தவறு, இந்த பூர்வபக்ஷத்தை நீக்கிறார். நீக்கிட்டு என்ன சொல்றார்? வேத்ய விஷய விஞ்ஞானஸ்ய விவக்ஷிதத்வாத். இங்க பராவித்யா என்ற சொல்லில் விவக்ஷா, விவக்ஷான்னு என்ன? நம்மளுடைய இன்டென்ஷன், நாம் என்ன சொல்ல விரும்புகின்றோமோ அதற்கு விவக்ஷா என்று பொருள். வக்தும் இச்சா விவக்ஷா, நாம் எதை சொல்ல விரும்புகிறோமோ அது அது என்ன விரும்புகிறோம். பராவித்யாங்கிற சொல்லுல நம்ம எதை சொல்ல விரும்புகிறோம்னு சொன்னா வேத்ய விஷய விஞ்ஞானஸ்ய, இந்த உபனிஷத் படிக்கிறதுனால இதிலிருந்து ஒரு வேத்தியமான விஷயம், அறியப்பட வேண்டிய விஷயம் இருக்கு, அதுதான் பராவித்யா என்று நாம் கூற விரும்புகின்றோம். பிறகு உபனிஷத் வேத்ய அக்ஷர விஷயம் ஹி விஞ்ஞானம் இக பராவித்யா இது பிராதான்யேன விவக்ஷிதம் ந உபனிஷத் சப்த ராசிஹி. இந்த வரியில சங்கராச்சாரியர் ரெண்டா பிரிக்கிறார். உபனிஷத்து சப்தம், உபனிஷத் சப்தத்திலிருந்து வர்ற அர்த்தம்னு பிரிக்கிறார். உபனிஷத்தினுடைய சப்தத்தினாலேயே ஒருவன் மோட்சத்தை அடைய முடியாது. அது நமக்கு பிரசித்தம். கர்மகாண்டத்துல தைத்திரியோபனிஷத்தெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். கர்மகாண்டத்திலையும் தைத்திரியோபனிஷத்தெல்லாம் சொல்றாங்களே, சேன் பண்றாங்களே, பிரம்மவித் ஆப்னோதி பரம்னு எவ்வளோ முறை சேன் பண்ணியிருப்பார்கள். ஆனால் அதனால் அவர்களுக்கு மோட்சம் வந்திருக்கான்னா அதில் விசாரம் பண்ணாமல் சாதன சதுஷ்டய சம்பத்தி இல்லாமல் எவ்வளோ முறை உபனிஷத்தை நம்ம படித்தாலும் அது நமக்கு ஞானத்தை கொடுக்காது. இப்போ இதிலிருந்து ரெண்டு விதமான ஞானம் இருக்கு, சப்த ஞானம் அர்த்த ஞானம் சொல்லு. இந்த சிக்ஷா சாஸ்திரப்படி இதெல்லாம் எப்படி சேன் பண்ணணும், அது ஒரு விதமான ஞானம். அதெல்லாம் நம்ம பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல, சித்த சுத்திக்கு பயன்படலாம். ஆனால் மோட்சத்தை கொடுக்குற ஞானம் என்னன்னா இந்த உபனிஷத்தினுடைய வாக்கியத்திலிருந்து வருகின்ற ஞானம். அதைத்தான் இங்க சொல்றார். உபனிஷத் வேத்ய அக்ஷர விஷயம், உபனிஷத்தினால் அறியப்பட வேண்டிய அழியாத பொருளினுடைய விஷயமானது விஞ்ஞானம். அந்த ஒரு ஞானம் இக இந்த உபனிஷத்தில் பராவித்யா என்று, பராவித்யா இது பிராதான்யேன முக்கியமாக விவக்ஷிதம், பிராதான்யேன முக்கியமாக விவக்ஷிதம் சொல்லப்பட்டுள்ளது. பிறகு எது சொல்லப்படவில்லைனா ந உபனிஷத் சப்த ராசிஹி, உபனிஷத்தினுடைய சப்த ராசி, சப்த ராசின கூட்டங்கள், சப்தம் சொன்னா இந்த உபனிஷத்தினுடைய வாக்கியங்கள் அக்ஷரங்கள் பராவித்யா என்று சொல்லப்படவில்லை. அவைகளெல்லாம் அபராவித்யாவுக்குள்ளேயே செல்லலாம். பிறகு மீண்டும் சொல்றார். வேத சப்தேன து சர்வத்திர சப்தராசிஹி விவக்ஷிதக. எப்பெல்லாம் வேதம்னு சொல்றோமோ அப்பெல்லாம் வேதத்தினுடைய சப்தத்தை தான் நம்ம சொல்றோமே தவிர அர்த்தத்தை சொல்லவில்லை. அதனாலதான் சம்பிரதாயத்துல வேதத்தை படிக்கிறதுக்கே 10-12 வருஷம் ஆயிரும். ஒரு வேதத்தினுடைய சப்தத்தை படிக்கிறதுக்கே 10-12 வருஷம். அதுக்கப்புறம் யாராவது சர்வை வானாங்கன்னா வேதத்தினுடைய அர்த்தத்தை படிக்கிறதுக்கு அது ஒரு 10 வருஷம் ஆகும். அதனால தான் அர்த்தத்தோடு படித்தவங்களுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குது. காரணம் என்ன? அதற்கு அடுத்த பிரயத்தனத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். முழு வேதத்தை படிச்சுட்டு ஒரு சொல்லுக்கும் அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். அந்த சப்தமே மங்களம் அல்லது அந்த சப்தத்தை படிக்கிறது ஒரு விதமான ஞானம். அதெல்லாம் யாகத்துக்கு பிரயோகத்துக்கு தான் பயன்படுமே தவிர
அர்த்தம்ங்கிறது முற்றிலும் வேறானது. அது அர்த்தத்தை படிக்கணும்னா அங்கங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இலக்கணம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அங்கங்களை படிச்சு பிறகு அர்த்தத்தை படிப்பது வேறு. பொதுவா வேத சப்தத்துல சர்வத்திர எப்பொழுதும் சப்த ராசிகி விவக்ஷிதக. பிறகு அடுத்தது ஒரு அழகான வார்த்தையை சொல்றார். சப்தராசி அதிகமே அபி யத்னாந்தர மந்தரேன குரு அபிகமனாதி லக்ஷணம் வைராகியம் ச ந அக்ஷர அதிகமக சம்பவதி இதி பிருதக்கரணம் பிரம்ம வித்யாயாக பராவித்யா இதி கதனம் ச இதி. சொல்றார், சப்தராசி அதிகமே அபி, வேதத்தினுடைய சப்தங்களை நாம் அடைந்து அல்லது அறிந்து கொண்டதற்கு பிறகும் கூட வேதாந்தத்துக்கு என்ன செய்யணுமா, மோட்சத்துக்கு என்ன செய்யணுமா, எத்தனாந்தர மந்தரேன, புதிதான எத்தனம் முயற்சி இல்லாமல் வேதாந்தத்தை அடைய முடியாது அல்லது மோட்சத்தை அடைய முடியாது. வேதத்தினுடைய சப்தங்களை படித்து கொள்வதனால் மட்டும் மோட்சத்தை அடைய முடியாது. அது ஒரு விதமான முயற்சி. அதுக்கு அடுத்தது செய்யப்பட வேண்டிய எத்தனம் என்ன? குரு அபிகமனாதி லட்சணம், குருவை அடைதல். ஒருவர் தர்க்க சாஸ்திரம் அல்லது மீமாம்சா சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம் புளியா இருக்கலாம். ஆனால் வேதாந்த சாஸ்திரத்துக்குன்னு ஒரு குருவை நாம் அடைய வேண்டும். வேத குரு வேற, வேதாந்த குரு வேற. வேத குரு யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் வேதாந்த குரு என்பவர் முறைப்படியாக சம்பிரதாயத்தில் படித்தவராக இருக்க வேண்டும். அதான் குரு அபிகமன லட்சணம். பிருத்தக் குருன்னு அர்த்தம். நம்ம ஒருவரிடம் முழுமையாக வேதம் படிச்சிருக்கலாம், அவர் வேதாந்தத்து குருவா இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு சப்த ராசி தான் ஞானம் இருக்கு. வேதாந்தம் படித்த குருவை அடைதல். பிறகு சங்கராச்சாரியார் அடுத்த சாதனை என்ன சொல்றார்? வைராகியம் ச, வைராகியம் என்கின்ற சாதனை. இதெல்லாம் இல்லாம, இதெல்லாம் எத்தனம்னு சொல்றார். வைராகியத்தை அடைதல், குருவை நாடுதல், இப்படிப்பட்ட முயற்சியை அடையாமல், இந்த முயற்சி இல்லாமல் ந அக்ஷர அதிகமாக, அக்ஷரம்னா பிரம்ம, அந்த அழியாத பிரம்மத்தை அறிய முடியாது. ந சம்பவதி, அறிய முடியாது என்று பிருதக்கரணம் உபனிஷத் பராவித்யாவை தனியாக சொல்கிறது. பிரம்ம வித்யாயாக பராவித்யா இதி. இந்த இடத்துல தெளிவா எழுதிட்டார். பராவித்யானா என்னன்னா பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யாவுக்கு பராவித்யா என்ற பெயரும் அபராவித்யாவிலிருந்து பிரித்தலும் அதற்கு என்ன காரணம்னா, இந்த ஞானத்தை அடைகிறதுக்கு ஸ்பெஷல் எஃபர்ட் கொடுத்துருக்கணும், தனி முயற்சி செய்திருக்கணும். அது என்ன முயற்சி? குருவை அடைதல். வைராகியம்ங்கிறது சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு உபலட்சணம். சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைதல். இப்படிப்பட்ட சாதனை இல்லாமல் இந்த ஞானத்தை அடைய முடியாது என்பதற்காக பிரித்து கூறுகின்றது. இப்ப கதனம் ச, இப்படி பராவித்யான்னு சொல்ற கதனம் சாது, சாதுனா உகந்தது. காரணம் என்ன? இந்த பராவித்யாவை அடைவதற்கு இப்படிப்பட்ட தனி முயற்சிகள் தேவை. இதோடு அபராவித்யா முடிந்து பராவித்யா அறிமுகப்படுத்தப்பட்டது மந்திரத்தில். இனி அடுத்த மந்திரத்தில் என்ன செய்யப்படுகிறது? பராவித்யா விஷயம் சொல்லப்படுகிறது. இந்த முழு உபனிஷத்துல பராவித்யா சொல்லப்படவே கிடையாது. பராவித்யாவை சொல்லவே முடியாது. அது அவரவர்களுடைய புத்தியில் இருக்கிறது தான். அபராவித்யாவை சொல்லியாச்சு. பராவித்யானா என்னன்னா அது ரகசியமாகவே இருக்கு. அதான் உபனிஷத்துன்னு சொல்லி, எந்த வித்யாவில் இப்படிப்பட்ட சுரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அந்த வித்யா பராவித்யா, அது மேலான வித்யா. இப்போ இந்த 6வது மந்திரத்தில் என்ன வருது? பிரம்ம லட்சணம் வருகின்றது. இந்த லட்சணத்துடன் கூடிய பிரம்மத்தை எந்த புத்தி புரிந்து கொள்கிறதோ, எந்த அறிவு காட்டுகிறதோ அந்த அறிவுக்கு பராவித்யா. இப்போ 6வது மந்திரம் மிக மிக முக்கியமான மந்திரம். இதில் தான் நமக்கு பிரம்மத்தினுடைய லட்சணம் முதலில் வருகின்றது. 6வது மந்திரம். யத்தத்ரேஷ்யமக்ராஹ்யமகோத்ரம் அவர்ணம் அசக்ஷுஸ்ரோத்ரம் ததபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் ததவ்யயம்
யத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராஹ. இந்த மந்திரம் முழுதும் பிரம்மத்தினுடைய லட்சணம், நிர்குண பிரம்ம அல்லது பரபிரம்மத்தினுடைய லட்சணம். எல்லா சொற்களுக்கும் மிக தெளிவாக ஆசிரியர் விளக்கி வருகின்றார் பாஷ்யத்தில். இருந்தாலும் மந்திரத்தில் சுருக்கமா ஒவ்வொரு சொல்லினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். எது தது, எது என்றால் எந்த ஒரு தத்துவம் இந்த லட்சணத்துடன் கூடியிருக்கிறதோ தது பிரம்ம என்பது அன்வயம். எது எந்த ஒரு தத்துவம், இங்கு சொல்ல போகின்ற லட்சணத்தையுடைய எந்த ஒரு தத்துவம், தது அந்த தத்துவமே பிரம்ம. இப்ப எது தது, முதல் லட்சணம் என்ன? அந்த பரம்பொருளுக்கு இங்க ஒரு வஸ்துவினுடைய லட்சணத்தை சொல்றார். அந்த வஸ்துவுக்கு என்ன முதல் லட்சணம்? அத்ரேஷ்யம். அத்ரேஷ்யம் என்றால் அதிருஷ்யம் என்று பொருள், பார்க்க முடியாதது. சக்ஷுரிந்திரிய அகோச்சரம் அப்படின்னு அர்த்தம், கண்ணினால் பார்க்க முடியாதது அத்ரேஷ்யம். இந்த இடத்துல அத்ரேஷ்யம் என்ற சொல் 5 ஞானேந்திரியங்களால் அறிய முடியாது என்பது பொருள். அத்ரேஷ்யம், இந்த கண் என்பது மற்ற பஞ்ச ஞானேந்திரியங்களுக்கு உபலட்சணம். அடுத்தது என்ன? அக்ராஹ்யம், கிரகணம் செய்ய முடியாது கையினால். இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அத்ரேஷ்யம்ங்கிறது ஞானேந்திரியங்களினால் அறிய முடியாது, கிடைக்காது. அக்ராஹ்யம், கையில இதை பிடிக்க முடியாதுன்னு சொல்வதிலிருந்து கர்மேந்திரிய ரகிதம். கர்மேந்திரிய ரகிதம் அல்ல, அது பின்னாடி வரும். கர்மேந்திரிய அக்ராஹ்யம், கர்மேந்திரியங்களினால் இதை நாம் விளக்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. வாக்கும் கர்மேந்திரியம் வருது, அந்த கர்மேந்திரியத்தினால் வாக்கினாலும் சரி எந்த இந்திரியத்தினாலும் அறிய முடியாதது. அகோத்திரம், கோத்திரம் அற்றது. கோத்திரம்ங்கிறதுக்கு சங்கராச்சாரியா சொல்ல போறார் மூலம், காரணம்னு சொல்ல போறார். இந்த கோத்திரத்துல வந்தன்னா இந்த மூலத்துல வந்தன்னு சொல்றோம் அல்லவா, அப்படி அகோத்திரம், கோத்திரம் அற்றது. அவர்ணம், அவர்ணம் என்றால் தர்மங்கள் அற்றது, நிர்குணம் என்று சொல்ல போறார். அவர்ணம், எது நிர்குணமானதோ. இப்ப இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தார்? அவர்ணம்ங்கிற வரைக்கும் இந்திரியங்களினால கிரகிக்க முடியாது. 10 இந்திரியங்களினாலும் சரி, 5 ஞானேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்கள்னால கிரகிக்க முடியாதுன்னு சொன்னார். அதற்கு பிறகு காரணம் இல்லை, தர்மங்கள் அல்லன்னு சொன்னார். பிறகு இனி இந்திரியங்களே அதற்கு கிடையாதுன்னு சொல்றார். இந்திரியங்களினால கிரகிக்க முடியாது, அதற்கும் இந்திரியங்கள் இல்லைன்னு சொல்றார். அசக்ஷு ஸ்ரோத்ரம், அச்சக்ஷுக்குன்னு சொன்னா அதற்கு இந்திரியங்கள் கிடையாது. எதற்கு? கண் இல்லையோ, காது இல்லையோ. ஸ்ரோத்திரம் சொன்னா காது கிடையாது. இந்த அச்சக்ஷு ஸ்ரோத்திரம்ங்கிறது ஞான இந்திரிய ரகிதம்னு அர்த்தம். முதல்ல சொன்னதுக்கு இதற்கு என்ன வித்தியாசம்? முதல்ல இந்திரிய விஷயங்கள் அல்ல, எந்த ஒரு தத்துவம் ஞான இந்திரியங்களுக்கு விஷயம் அல்ல, எந்த ஒரு தத்துவத்திடத்தில் இந்திரியங்களே இல்லையோ. ஞானேந்திரியம் சொல்லியாச்சு. இனி அடுத்தது கர்மேந்திரியம் சொல்றார். தது அபாணி பாதம், பாணி கிடையாது, பாதமும் கிடையாது, கையும் கிடையாது, காலும் கிடையாது. கர்மேந்திரியங்கள்னால கிரகிக்க முடியாது, கர்மேந்திரியங்கள் கிடையாது. இப்ப இந்த முதல் வரியில இந்திரிய இந்திரிய விஷய ரகிதம், அப்படி ஒரு எந்த தத்துவம் இருக்கின்றதோ. இதிலிருந்து என்ன தெரியுது? இந்திரியங்களும் இந்திரியங்களினால் கிரகிக்கப்படுகின்ற அனைத்தும் அந்த தத்துவம் அல்ல. என்ன இந்திரியங்கள் இருக்கோ அந்த இந்திரியங்கள்னால எதெல்லாம் கிரகிக்கப்படுதோ அதெல்லாம் பிரம்ம தத்துவம் அல்ல. பிறகு 2வது வரியில சொல்றார், இதெல்லாம் நிஷேத முதத்துல சொல்லிட்டு நித்தியம், எது என்றும் இருக்கின்றதோ நித்தியம். விபும், விபுங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. எல்லா இடத்துல வியாபிச்சிருக்குன்னு ஒரு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல சங்கரர் எடுத்துக்கொள்ள போவது விதவிதமாக மாயையுடன் காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்றார். விபும் என்றால் விதவிதமாக தோன்றுவது, எல்லாம் பாஷ்யத்துல வர இருக்கின்றது. சர்வகதம், எல்லா இடத்திலும் வியாபிக்கின்றது. இந்த சர்வகதம்ங்கிற வார்த்தைக்கு விபும்னு ஒரே அர்த்தம். அதனாலதான் விபுங்கிறதுக்கு விவிதம் பாதின்னு எடுத்துக்கிறார்.
விதவிதமாக காட்சியளிக்கின்றது. நாமரூபங்களுடன் சர்வகதம், எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறது. சுசூக்ஷ்மம், மிக மிக சூக்ஷ்மமானது. அதுக்கெல்லாம் விளக்கம் வர இருக்கின்றது. தது அவ்யயம், அவ்யயம் என்றால் வியக என்றால் செலவுன்னு அர்த்தம். வியக செலவு, செலவுன்னு என்ன, குறைதல் தேய்தல் அர்த்தம். அவ்யயம்னா தேயாதது, மாறாதது எல்லாம் சொல்லுவார். எந்தெந்த விதத்தில எல்லாம் வியக மாற்றம் வரலாம், அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல போறார். பிறகு அடுத்த சொல் எது பூதயோனிம். பூதயோனிம் என்றால் எல்லாவற்றுக்கும் உபாதான காரணம். பூதயோனிம், இப்ப இந்த வார்த்தை தான், பூதயோனி என்கின்ற வார்த்தை தான் சிஷ்யனுடைய கேள்விக்கு பதிலாக வர இருக்கின்றது. சிஷ்யனுடைய கேள்வி என்ன? எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததற்கு சமம்ங்கிற கேள்வியில பதில் என்னன்னு சொன்னா, உபாதான காரணத்தை அறிந்தால் உபாதான காரணத்திலிருந்து உருவான அனைத்தையும் அறிந்ததாகிறது. அதுதான் பதில். இப்போ உபாதான காரணத்தை குறிக்கிற சொல்லுதான் பூதயோனி. இப்போ பூதயோனி என்றால் இந்த அகில பூதங்களுக்கும் உபாதான காரணம். பூத என்ற சொல் முழு கிரியேஷன், முழு படைப்பு. யோனி என்றால் காரணம். யோனிங்கிற காரணம் என்னைக்கு உபாதான காரணத்தை குறிக்கின்றது. இப்போ பூதயோனிங்கிற சொல்லினுடைய பொருள் அனைத்து பிரபஞ்சத்திற்கும் உபாதான காரணமாக எது இருக்கின்றதோ. இப்போ இங்கேயும் உபனிஷத் என்ன செய்கின்றது? இப்படிப்பட்ட தத்துவத்தை தீராக பரிபஷ்யந்தி, தீரர்கள் பார்க்கிறார்கள். பரினா மிக மிக தெளிவாக பார்க்கிறார்கள். பிறகு சங்கராச்சாரியர் கடைசியில் சொல்லுவார், இப்படிப்பட்ட தத்துவத்தை ஞானி பார்க்கிறாங்கன்னா பார்க்கட்டுமே, எனக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி வரலாம். இப்படிப்பட்ட தத்துவத்தை தீரர்கள் பார்க்கிறார்கள். எந்த ஞானத்தினால் அவர்கள் பார்க்கிறார்களோ அந்த ஞானத்திற்கு பராவித்யா, அப்படி நம்ம இந்த சப்ஜெக்டோட சேர்த்திக்கணும். அதனாலதான் பராவித்யா ரகசியமாகவே இருக்கு. உபனிஷத்துங்கிறதுக்கு இனி ஒரு அர்த்தம் என்ன? ரகசியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதே போல பராவித்யா இதுதான் சொல்லவே கிடையாது. பிறகு எது பராவித்யானா, பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சொல்லி இந்த லட்சணம் எந்த ஒரு ஞானத்தில் அடையப்படுதோ அந்த ஞானம் பராவித்யா என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் எவ்வளவு உபனிஷத் படிச்சாலும், எத்தனை வருஷம் சாஸ்திரம் நம்ம படிச்சாலும் கூட அதிகாரித்துவம் இல்லைன்னு வச்சுக்கோமே, அந்த ஒரு அறிவு இருக்கே, எந்த ஒரு அறிவுனால இந்த அக்ஷரம் தத்துவம் புரியுமே, அது நமக்கு புரியாமையே இருக்கு. ராஜவித்யா ராஜகுஹ்யம்னு ஏன் சொல்றோம்? இது மறைமுகமான பொருள் அல்லது பெரிய ரகசியம்னு சொல்றதுக்கு காரணம், அந்த வித்யாவையே நம்ம வாயால சொல்ல முடியாது. பிறகு அந்த வித்யான்னா என்னன்னா, அந்த வித்யான்னா எந்த ஒரு ஞானத்தில் இந்த தத்துவம் மனதில் விளங்குகின்றதோ அந்த விளங்குற வரைக்கும் என்ன செய்யணுமா? சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கணும். அப்ப யாருக்கு தெரியும்? அல்லது எப்ப முடிவு பண்ணணும் சாஸ்திரம் படிச்சது போதும்னு? நம்ம தான் முடிவு பண்ணணும். எப்ப நம்மளுடைய புத்தியில அந்த தத்துவம் தெரிஞ்சிடுத்து அப்படின்னு தெரியுதோ அது வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்கணும்? இந்த உபனிஷத்தினுடைய படிப்பை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா தான் பண்ணிட்டு இருக்கணும். அதனால நம்ம தான் முடிவு பண்ணணும் சாஸ்திரம் எவ்வளவு நாள் படிக்கணும்னு சொல்லு. அந்த பராவித்யா எப்ப மனசுல வருதோ அதுவரை சிரவணம்ங்கிறத செய்யணும். அதெல்லாம் இதோட சம்பந்தமான கருத்து. இந்த இடத்துல எப்படி நம்ம சம்பந்தப்படுத்திக்கணும்னா, இப்படிப்பட்ட தத்துவம் எந்த ஒரு ஞானத்தினால் அடையப்படுகிறதோ, தீரர்கள் பார்க்கிறார்களோ, அது பராவித்யா. இனி நம்ம பாஷ்யத்தினுடைய முதல் வரியை பார்ப்போம். எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னு பார்க்கலாம். யதா விதி விஷயே கர்த்ராதி அநேக காரக உபசம்ஹார துவாரேன வாக்கியார்த்த ஞான காலாத் அந்யத்ர அனுஷ்டேயக அர்த்தக அக்னிஹோத்ராதி லக்ஷணக ந ததா இக பரவித்யா விஷயே வாக்கியார்த்த ஞான சமகாலே ஏவ து பர்யவசிதக பவதி. இப்போ இங்கே பிரம்ம வித்யாவுக்கு இங்கே சங்கரர் அறிமுகம் கொடுக்கிறார். பொதுவாக மந்திரத்தை நேராக ஆரம்பிச்சிடுவார், சுருக்கமாக அதுக்கு சம்பந்தத்தை சொல்லிட்டு. ஆனால் இங்கே மந்திரத்தை விளக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முகவுரை கொடுக்கிறார். காரணம் என்ன? இங்கே தான் ஒரு பெரிய டாப்பிக்கில் வித்தியாசம் வருது.
இப்போ இதுவரைக்கும் கேள்வி கேட்டு கேள்விக்கான பதில் வரவே கிடையாது, அந்த பிரம்மத்தை சொல்லவே கிடையாது. குருவும் என்ன செஞ்சார், 2 வித்யா இருக்கு, பராவித்யா அபராவித்யா, இது அபராவித்யான்னு சொல்லிட்டார். இனி பராவித்யாவை இங்க சொல்றதுனால இங்க இங்க ஒரு முகவுரையை சங்கரர் வைக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்னு சொன்னா, கர்ம காண்டத்திலிருந்து அடையப்படுகின்ற ஞானத்திற்கும் உபனிஷத்திலிருந்து அடையப்படுகின்ற ஞானத்திற்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குதுன்னு சொல்லி இங்கு ஆரம்பிக்கின்றார். என்ன வேறுபாடு என்றால், கர்மகாண்டத்துல ஒரு ஞானத்தை அடைஞ்சோம் அப்படின்னா அந்த ஞானமானது அனுஷ்டானத்தின் மூலமாகத்தான் பிரயோஜனத்தை கொடுக்கும். கர்மகாண்ட ஞானம் அனுஷ்டானம் அபேட்சதே, அனுஷ்டானம் பண்ணாதான் அந்த ஞானம் பிரயோஜனத்தை கொடுக்கும். அது கர்மகாண்ட ஞானத்தில் உள்ள ஒரு நியமம். இப்ப யோகாசனம் செய்து உடல்ல ஆரோக்கியத்தை அடையணும்னா முதல்ல என்ன தெரியணும், எப்படி யோகாசனம் பண்ணணுங்கிற ஞானம். அந்த ஞானமே ஆரோக்கியத்தை கொடுத்துருமா? அந்த ஞானம் அனுஷ்டானத்தின் மூலமாகத்தான் பலனை கொடுக்கும். அதை சொல்றார். கர்ம காண்டத்துல நமக்கு அடையப்படுகின்ற பலன்கள் அந்த ஞானம் கர்மத்தை ஆசிரிச்சு இருக்கு, கர்மத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அந்த கர்மம் செஞ்சாதான் நமக்கு பிரயோஜனம் வரும். பிறகு இனிமேல் சொல்ல போற ஞான காண்டத்தினுடைய பலன் என்னன்னு சொன்னா, அந்த ஞானமே பலனை கொடுக்கும்னு சொல்றார். அந்த ஞானம் வேறு ஒரு கர்மத்தை சார்ந்து இருக்கார், அந்த ஞானமே பலனை கொடுக்கும்னு சொல்றார். அதுதான் ஒரு பெரிய வித்தியாசம் சொல்றார். காரணம் என்ன? பிரம்ம ஞானம் பிரம்ம பிராப்தி. பிறகு நம்ம ஒரு விதமான கர்மமும் செய்ய வேண்டாமான்னா செய்ய வேண்டாம் தான். அப்ப சந்தோஷமா இருக்குமே, ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ஒரு விதமான டிசிப்ளினும் வேண்டாமான்னு சொன்னா பிறகு என்ன சொல்லி விடுவார்கள், இந்த ஞானத்தை அடையிறதுக்கு, இந்த ஞானத்திற்கு தகுதி அடைகிறதுக்கு ஒன்று போட்டு வச்சுட்டாங்க, சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு. அதற்கு கர்மம் தேவை, உபாசனை தேவை, இதெல்லாம் தேவை. இப்போ இதில் என்னன்னா, ஞான சமகாலே அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். ஞானத்தினுடைய காலத்தில் கர்ம காண்டத்தில் பிரயோஜனம் கிடையாது. ஞான காலத்திற்கு அடுத்த காலம், முதல்ல ஞானம் வந்தாச்சு, அந்த ஞானத்தை வச்சுட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஞான சமகாலத்தில் பிரயோஜனம் இல்லை, ஞான கால அனந்தரம் கர்மத்தில் பிரயோஜனம். ஞான காண்டத்துக்கு வந்தான்னா முதல்ல கர்ம, எல்லா விதமான அனுஷ்டானங்களும் டிசிப்ளினும் தர்மம் எல்லாம். அதற்கு பிறகு ஞானம் வந்துடுதுன்னா அதற்கு மேலே ஒன்றும் கிடையாது. இங்கே ஞானம் முதலில், கர்ம ரெண்டாவது. ஞான காண்டத்தில் கர்மம் முதலில், ஞானம் இரண்டாவது. அந்த ஞானத்தோடைய பர்யவசிதக பவதின்னு சொல்றார், முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம்னு ஆரம்பிக்கிறார். இப்ப கர்மகாண்டத்துல முதல்ல ஞானம், பிறகு அனுஷ்டானம், பிறகு பலன். ஞான காண்டத்துல ஞானத்திற்கான தகுதி, அதற்கு கர்ம. கர்மன்னு சொன்னா கர்மகாண்டத்தை போல கர்மம் அல்ல, அதெல்லாம் விவேகம் வைராகியம் வர்றதுக்கான சில கர்மயோகங்கள், உபாசனை. அதற்கு பிறகு ஞானம், ஞானத்தோட ஃபுல் ஸ்டாப். பிறகு ஒன்று சொல்ல போறார், இந்த ஞான நிஷ்டைக்காக செய்யப்படுற மனன நிதித்தியாசனத்தை கர்மத்தில் நம்ம சேர்த்திக்க வேண்டாம், அதெல்லாம் ஞான அபியாசத்திலேயே சேர்த்தி கொள்ள வேண்டும் சொல்லி அறிமுகப்படுத்துறார். அதான் அறிமுகத்தினுடைய சாரம். அதற்கு பிறகு ஒவ்வொரு வார்த்தையை விளக்குகின்றார். அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.